ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை தம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹுவை பயந்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ஜும்மாவுடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பதே தங்களை பிறருடன் ஒப்பிடாதீர்கள். அவ்வாறு என்று சொன்னால் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு சில அருள்களை அருளிருக்கின்றான். அதை நாம் மறந்துவிட்டு பிறரை பார்த்து நான் இவ்வாறு வாழ்ந்திருக்கலாமே, இன்னார் போல் எனக்கும் இருந்திருக்கலாமே, இவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்னிடமும் இருந்திருந்தால் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே, இவருக்கு கிடைத்த மனைவி போன்று எனக்கு மனைவி கிடைத்திருந்தால் நான் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே, இவருக்கு கிடைத்த வாகனங்கள் போன்று என்னிடமும் வாகனமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையாக தந்திருப்பான் என்று சொன்னால் நான் இன்னும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருப்பேனே என்று எண்ணக்கூடிய எண்ணம்தான் பிறருடன் நம்மளை ஒப்பிடுகிற என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் நமக்கு அளித்த அந்த அருட்கொடைகளை மறந்து நாம் பிறரை போன்று வாழ நினைப்பது, பிறரிடம் இருக்கக்கூடியவற்றை நம்மிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த அளவு அல்லாஹும் ரசூலும் சஹாபாக்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாம் இந்த ஹுத்பாவில் பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு பூர்த்தியான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாராலும் குறை காண முடியாத, யாராலும் இது விடுபட்டிருக்கின்றது, இதை கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பூர்த்தி செய்துங்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனே இஸ்லாத்தை பூர்த்தியாக நமக்கு அளித்திருக்கின்றான். அதற்கு நாம் அல்லாஹுக்கு நம்முடைய ஆயுள் முழுவதும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், நபிமார்கள் கூட தங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய விடயங்களில் எந்தெந்த விடயங்களை நாம் எடுத்தால் நாம் ஈடேற்றம் பெறுவோம், வெற்றி பெறுவோம் என்று அறிந்திருந்தார்கள். அதே போன்றுதான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், அறிஞர்கள் அனைவரும் நாம் எந்தெந்த விடயங்களோடு நம்மை பிறருடன் ஒப்பிடுவோமோ அந்த விடயம் நமக்கு வெற்றி அளிக்கும் என்ற விடயத்தை நமக்காக வேண்டி எழுதிவிட்டும் சொல்லிவிட்டும் சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சுருக்கமாக ஜவாமியுல் கலிம் என்று சொல்வார்கள். அதாவது வார்த்தை சிறிதாக இருக்கும், ஆனால் அதற்கு உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய விடயம் இருக்குதல்லவா, மாபெரும் மகத்தான நிறைய கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இதற்குத்தான் உலமாக்கள் ஜவாமியுல் கலிம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரே வார்த்தையில் நபி அவர்கள் நீங்கள் யாரை உங்களோடு ஒப்பிட வேண்டும், யாரை உங்களோடு ஒப்பிட்டு வாழக்கூடாது, நீங்கள் எந்த விடயத்தில் யாரை ஒப்பிட்டால் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், எந்த விடயத்தில் யாரை ஒப்பிட்டால் நீங்கள் நரகம் செல்வீர்கள், ஈமானை கூட நீங்கள் இழக்க நேரிடும் என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்கின்றோம், நாம் மீடியாக்களை திறந்தாலும் நாம் பிறரைத்தான் பார்க்கின்றோம்.
நாம் எதை பார்த்தாலும் நமக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாழ்கின்றாரா, அவரைத்தான் பார்க்கின்றோம். இவரிடம் வாகனம் இருக்கின்றதே, என்னிடம் வாகனம் இல்லையே. இவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றதே, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே. இவருக்கு அறிவு ஆற்றல் இருக்கின்றதே, இவர் பட்டம் பெற்றிருக்கின்றாரே, பல யூனிவர்சிட்டிகளில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்றார், ஆனால் எனக்கு இந்த பாக்கியம் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு அருளிய அருட்கொடையை மறைந்து விட்டு நாம் அவர்களுடைய அருட்கொடையைத்தான் பார்க்கின்றோம். அவர்களைப் போன்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதனால் நாம் நமக்கு அளித்த அந்த அருட்கொடையை நாம் மரணிக்கின்ற வரைக்கும் நாம் மறந்து விடுகின்றோம். அந்த அருட்கொடைக்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை. அந்த அருட்கொடையை நமக்கு அல்லாஹ் அளித்தானே, இந்த அருட்கொடையை நாம் சீராக பாவிக்க வேண்டும். அதை பயன்படுத்தி அதன் மூலம் நாம் சுவனத்தை நடைய வேண்டும். அதன் மூலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திய அடியார்களில் நான் ஆக வேண்டும் என்று முயற்சி இல்லாமல் அதை மறந்து நம்மளை பிறருடன் ஒப்பிட நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், நீங்கள் பிறருடன் உங்களை ஒப்பிட்டு அவருடன் நீங்கள் விரைமாறத்தான் வாழ வேண்டும் என்று எண்ணினால் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடையை விட யாருக்கு குறைந்தபட்ச அருட்கொடை இருக்கின்றதோ அவரை பாருங்கள். நீங்கள் உங்களிடம் ஒரு வாகனம் இருக்கின்றதா, உங்கள் அயல் வீட்டாருக்கு ஒரு வாகனம் கூட இல்லையா, நீங்கள் அவரை பாருங்கள். அவ்வாறு அவரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த அருட்கொடைக்காக வேண்டி நன்றி செலுத்துவீர்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த ஒரு வாகனத்தை சரி தந்திருக்கின்றாயே, ஆனால் என்னுடைய அயல் வீட்டுக்காரனுக்கு இதையும் நீ கொடுக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவ்வாறு உங்களுக்கு கீழால் உள்ளவரை பாருங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். இதற்கு மாற்றமாக உங்களை பிறருடன் ஒப்பிடக்கூடாது என்ற விடயத்தில் சொன்னார்கள், வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேலால் உங்களை பார்க்க வசதியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களை பார்க்க அறிவு ஆற்றலில் சிறந்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவ்வாறு பார்த்து உங்களுடைய ஈமானை, உங்களுடைய அல்லாஹ் அளித்திருக்கின்ற அந்த நிஅமத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவ்வாறு மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை குஃப்ரின்பாலும் இட்டு சென்று விடும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இன்று தன்னுடைய திறமையை யார் மதிப்பீடு செய்வதும் இல்லை, அதை கொண்டு தாம் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பதும் இல்லை. மாற்றமாக எதை எடுத்தாலும் சரி, நான் இவரை போல ஆக வேண்டும், அவரை போல ஆக வேண்டும், இன்னாருடைய பிள்ளைகள் போல என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், இன்னாருடைய மனைவி போன்று என்னுடைய மனைவியையும் நான் வைத்து கொள்ள வேண்டும், எனது பெற்றோர்களோடு நான் எவ்வாறு அவர்கள் நடக்கின்றார்களோ அதே போன்றுதான் நானும் நடந்து கொள்வேன். இவ்வாறு தான் எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி பிறருடன் ஒப்பிடுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவல்ல இஸ்லாம் நமக்கு காண்பித்த வழி. நாம் பிறருடன் நம்மளை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்மளை பார்க்க வசதியிலும் உடலிலும் ஊனமுற்றவர்கள் இவ்வாறானவர்களை பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால்தான் நாம் உண்மையாக நம்முடைய அருட்கொடையை நாம் விளங்கிக் கொள்வோம். அதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் அளித்த அந்த அருட்கொடையை நாம் கடைசி வரைக்கும் பாதுகாக்க முயற்சிப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இதற்கு மாற்றமாக நமக்கு மேலால் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது நாட்டில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இவரை போன்றுதான் நான் ஆக வேண்டும், என்னிடமும் பல வாகனம் வேண்டும், இவரை போன்றுதான் நானும் உழைக்க வேண்டும் என்று நாம் அவருக்கு பின்னால் நம்மிடையே ஒப்பிட முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் அளித்த அந்த நம்முடைய அருட்கொடைகளை மறந்து விடுவோம். அதை நிராகரித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் போட்டியாக மாறிவிடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதனால்தான் இந்த ஹதீஸில் நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் பிறருடன் உங்களை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழால் வாழக்கூடியவர்களை நீங்கள் பாருங்கள். இதற்கு மாற்றமாக உங்களை பார்க்க அனைத்து விதத்திலும் உயர்ந்தவர்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய அருட்கொடைகளை மறந்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு
சரகலக்கூடிய அதிகமான உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸ் படி வாழ்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ் அருளிருக்கின்ற சிறிய சிறிய நிஅமத்தை கூட நன்றி செலுத்துவான், அந்த நிஅமத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வான் என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாமா அல் ஹாஃபில் அல் இராக்கி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இருக்கின்றார், வஹாத அதபுன் ஹசனுன், இந்த ஒழுக்க நெறி இருக்குதல்லவா, உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள், உங்களை விட வசதியில் உயர்ந்தவரை பார்க்காதீர்கள் என்ற இந்த ஹதீஸ் இருக்குதல்லவா, மாபெரும் மிகவும் ஒழுக்கமான ஒரு விடயத்தை நபி அவர்கள் அத்தபனா பிஹி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நமக்கு சிறந்த ஒழுக்க நெறியாக இதை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஃபீஹி மஸ்லஹத் தீனினா வ துன்யானா, இந்த ஹதீஸின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய தீனிலும் இதில் சீர்திருத்தம் இருக்கின்றது, துன்யாவுடைய விடயங்களிலும் சீர்திருத்தம் இருக்கின்றது. வஉகூலினா வஅப்தாலினா வராஹத்து குலூபினா, எங்களுடைய உள்ளங்கள் மிகவும் ராஹத்தாக அமைதியானதாக நிறைவு பெற்றதாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இதற்கு மேலால் எனக்கு வேண்டாம், நான் இதை வைத்து முயற்சி செய்கின்றேன், விண்ணாருடையதை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, அவருக்கு அருளிய அந்த அருட்கொடை அது அவரோடு இருக்கட்டும், எனக்கு அல்லாஹ் அருள் இருக்கின்றான் அல்லவா, இந்த அருட்கொடை மிகவும் மகத்தானது என்று உணர்வார்கள். உள்ளத்தால் ராகத்தை பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள். இவ்வாறு ஓர் உபதேசத்தை செய்த எங்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு எது நலவாக கொடுத்திருக்கின்றானோ அதை எங்களுடைய நபிக்கும் கொடுக்கட்டும் என்று துவா செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறரை பின்பற்ற போய் இன்று தன்னை மறந்து மனிதர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். தலைக்கு மேலால் அணியக்கூடிய ஆடையிலிருந்து பாதங்களுக்கு கீழால் அணியக்கூடிய பாதணி வரைக்கும் இது இவ்வாறு இருக்க வேண்டும், அது அந்த விளையாட்டு வீரருடைய ஆடை போன்று அமைய வேண்டும், என்னுடைய முடியின் ஸ்டைல் இது இன்னாரை போன்று இருக்க வேண்டும், நான் வெட்டக்கூடிய நகம் இருக்குதல்லவா அதில் கூட பிறரை பின்பற்றுகின்றோம், நாம் ஆடை அணிகின்றோம் அதிலும் பிறரை பின்பற்ற முயற்சி செய்கின்றோம். நாம் திருமணம் முடிக்க வேண்டுமா, அதிலும் இஸ்லாம் ஏதோ சொல்லித் தருகின்றது நமக்கு, அதை விட்டுவிட்டு அந்நியர்களின் கலாச்சாரத்தின்படிதான் திருமணம் நாம் செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யாருடைய நிஅமத்துக்களையும் யாருடைய அருட்கொடைகளையும் யாருடைய வசதியையும் பார்த்து நாம் ஆச்சரியமடையக்கூடாது. நமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களிடம் இல்லாமல் இருக்கின்றதா அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று நாம் நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு விடுத்தம் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகாக்களை கூட்டிக் கொண்டு ஒரு பிரயாணம் செல்கின்றார்கள். ஒரு கிராமத்தை தாண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனை பார்க்கின்றார். அந்த மனிதன் அபுக்கம் ஊமையாக இருக்கின்றார், அசம்மு செவுடாக இருக்கின்றார், அதே போன்று கால் முடமாக இருக்கின்றார், பார்ப்பதற்கு அசிங்கமானவராக இருக்கின்றார். ஆனால் எந்தவித பிரச்சனையுமின்றி சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து அவர் கேட்கின்றார், ஹல் தரவுன ஃபீ ஹாதா மின் நிஅமில்லாஹி ஷைஆ, ஏ சஹாபாக்களே, ஏ நண்பர்களே, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மனிதரிடத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா? அவர் முடமாக இருக்கின்றார், செவுடாக இருக்கின்றார், ஊமையாக இருக்கின்றார், அசிங்கமாக இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது அவரிடம் என்ன ஹலீஃபத்துல்லா, என்ன அவரிடம் இருக்கும், என்ன நிஅமத் இருக்கும் என்று அந்த சஹாக்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வினவுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இவர்களுக்கு பாடம் கற்பிக்க நினைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதை நிஅமத்தாக கருதுகின்றீர்கள்? இவர் காது கேட்கவில்லை, அது நிஅமத் இல்லை, அது காது கேட்பது நிஅமத் என்று கருதுகின்றீர்களா? இவர் பேசவில்லை, இது ஊமையாக இருப்பது நிஅமத் அல்ல, அவர் பேசுவதுதான் நிஅமத் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? ஆனால் அவரோ மாபெரும் நிஅமத்தான எந்தவித கஷ்டமுமின்றி சிறுநீரை அவர் கழித்து கொண்டிருக்கின்றார். யாரிட உதவியையும் தேடவில்லை, உடம்பில் வட்டைகள் போடப்படவில்லை, எந்தவித
வைத்தியர்களின் ஆலோசனையின்றி அவராக வந்து தானாக இருந்து அவர் சிறுநீர் கழிக்கின்றார் அல்லவா, இது மாபெரும் நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை பாருங்கள், அவரிடம் இல்லாதவற்றை பார்க்காதீர்கள் என்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெளிவான பாடத்தை படிப்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று பரவிருக்கக்கூடிய விடயம்தான் எங்கு போனாலும் மற்றவர்களை பார்ப்பது, இன்னார் இதை பார்த்து கொண்டு வந்து சொல்லுவது. உதாரணமாக குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய மனைவி வந்து சொல்வார், நான் இங்கு சென்றேன், இந்த கல்யாணத்துக்கு சென்றேன், அங்கு இன்னாருடைய மனைவி இவ்வாறு ஒரு நகையை அணிந்திருந்தால் இது போன்று எனக்கும் வாங்கி தாருங்கள். அதே போன்று பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவார்கள், வந்து சொல்வார்கள், வாப்பா என்னுடைய நண்பன் இவ்வாறு ஆடை அணிந்து வந்தான், இவன் இவ்வாறு பென்சில் கொண்டு வந்தான், இவ்வாறு புத்தகங்கள் கொண்டு வந்தான், எனக்கு இதையும் வாங்கி தார்கள் என்று அவர் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் உள்ளங்கள் என்று அவ்வாறுதான் அமைவாகப்பட்டிருக்கின்றது. பிறரை பார்த்து இவர்கள் போன்று நாமும் வாழ வேண்டும், இவர்களை போன்று நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் இந்த உள்ளத்தில் போட்டுக்கொண்டிருக்கின்ற ஷைத்தான். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் தெளிவு பெற வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை நாம் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். பிறரை நாம் பின்பற்ற போக வேண்டிய தேவை இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை சிறந்த ஒழுக்கமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்வோம். ஏனென்று சொன்னால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல் கனாஅத்து மின் அஜல்லி அஹ்லாக்கில் முஃமினீன், முஃமின்களுடைய நற்பண்புகளில் மிகவும் உயர்த்தியான பண்பு என்று சொன்னால் அல் கனாஅ என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஃமின்கள் என்று சொன்னாலே நல்லவர்கள், அவர்களில் அஹ்லாக்கில் மிகவும் குணத்தில் மிகவும் சிறந்தது என்று சொன்னால் போதும் என்ற தன்மை என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ, எதை தர இருக்கின்றானோ, எதை தந்து நாம் அளித்திருக்கின்றோமோ அது போதும், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். வைன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் தந்த அருட்கொடைகளுக்காக வேண்டி நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன். நீங்கள் வெறுமெனவே இன்னாரை பார்த்து அன்னாரை பார்த்து அவருடைய அருட்கொடைகள் என்னிடம் வர வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் எனக்கு உண்மையாக என்னுடைய அருட்கொடையை அனுபவித்து கொண்டோ அதற்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு அதிகரித்து தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அதன்படி நாம் செயற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு எதை எழுதியிருக்கின்றானோ, இவர் இவ்வாறு தான் வாழ்வார், இந்த உலகத்தில் வாழும்போது இவருக்கு இத்தனை பிள்ளைகள் தான் இருக்கும், இவரிடம் இத்தனை வாகனங்கள் தான் இருக்கும், இவர் இந்த தகுதியில் தான் இவர் வாழ்வார் என்று அல்லாஹ் நமக்கு எழுதி இருந்தார். நம்மை அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் பில் ஹயாத்தித் துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விடயங்களை நாங்கள் பிரித்து விட்டோம். இன்னார்தான் வைத்தியராக வாழ்வார், இன்னார்தான் இன்ஜினியராக வாழ்வார், இன்னார்தான் தொழிலாளர்களாக வாழ்வார்கள், இன்னார்கள் தான் கூலிக்காரர்களாக வாழ்வார்கள். ஏன் ஒருத்தரை ஒருத்தர் வசப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு வித்தியாசமாக படைத்திருக்கின்றான். அனைவரையும் வைத்தியராக படைத்திருந்தாலும் பிரச்சனை தான், அனைவரையும் அதிபர்களாகவும் ஆசிரியர்களாகவும் படைத்திருந்தாலும் பிரச்சனை தான். ஒருத்தரை தொழிலாளராகவும் ஒருத்தரை முதலாளியாராகவும் ஒருத்தரை கூலியாளராகவும் படைத்தால்தான் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் வேலை வாங்க முடியும், அவர்களை வசப்படுத்தி கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறிவிட்டான். இதை அறிந்து கொண்டோம், அல்லாஹ் நாடிய நாட்டம்தான் நடக்கும் என்று நாம் மனதில் உறுதி கொண்டோம். அதுக்கு ஈமான் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தெரிஞ்சு கொண்டோம், நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால், இன்ன விளையாட்டு வீரனை போன்று என்னுடைய பிள்ளை வர வேண்டும், இன்னாரை போன்று இந்த நடிகர் போன்று என்னுடைய பிள்ளை வாகனம் ஓட்ட வேண்டும், இந்த விளையாட்டு வீரருடைய முடி போன்று என்னுடைய பிள்ளையின் முடி வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையில் நாம் சிக்கிக்கொள்வோம். அல்லாஹ் நம்மை கோபித்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அந்த மறுமை நாளிலும்
நமக்கு உதவியாக யாரும் அருகில் கூட வர முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள். நாம் போட்டி இடுவதாக இருந்தால், பிறருடன் நம்முடைய வாழ்வை ஒப்பிடுவதாக இருந்தால், ஆஹிராவுடைய விடயத்தில் யார் நம்மளை பார்க்க அதிகமாக இபாதத் செய்கின்றார்களோ அவர்களை பார்ப்போம். இவர் இவ்வளவு தொழுகின்றாரே, இவர் இவ்வளவு சதக்கா கொடுக்கின்றார்களே, இவர் இவ்வளவு நோன்பு பிடிக்கின்றாரே, நானும் இதை செய்வோம் என்று அதில் நாம் முயற்சி செய்வோம். அதில் பிறரை பின்பற்ற நாம் முயற்சி செய்வோம். நம்முடைய பிள்ளைகளை அதுக்கு பழக்குவோம். அவ்வாறு பழக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. முஹாஜிரீன்களில் இருந்து சில ஃபுக்கராக்கள், வசதியற்றவர்கள், பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள் நபி அவர்களிடம் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வசதிக்காரரும் தொழுகின்றார், நாங்களும் தொழுகின்றோம். வசதிக்காரரும் நோன்பு நோட்கின்றார், நாங்களும் நோன்பு நோட்கின்றோம். ஆனால் அவர் சதக்கா செய்கின்றார், எங்களால் சதக்கா செய்ய முடியவில்லையே. அவர் ஹஜ்ஜி செய்வார், அவரிடம் வசதி இருக்கின்றதே, எங்களால் அதற்கு முடியாதே. அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகின்றார்கள், அவர்களிடம் வசதி இருக்கின்றதே, எங்களுக்கு அந்த அடிமைகளை உரிமையிட வசதி இல்லையே யா ரசூலல்லாஹ். அவர் எங்களை விட சுவனத்தில் முந்தி சென்று விடுவார், நாங்கள் தான் கவலைப்படுகின்றோம், எங்களிடம் வசதி இல்லையே, இதற்கு ஒரு மாற்று வழியை சொல்லித்தாருங்கள் என்று அந்த சஹாபாக்கள் வந்து நபி அவர்களிடம் அந்த ஆஹிராவுடைய விடயத்தில் பிறருடன் ஒப்பிட்டு கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய 5 நேர தொழுகையின் பின்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 33 விடுத்தம் சொல்லுங்கள், நீங்கள் அவர்களுடைய சிறப்பை அடைந்து விடுவீர்கள் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதையும் கேட்ட அந்த வசதி படைத்த அந்த சஹாபாக்கள் அவர்களும் தொழுகைக்கு பின்னால் இதே இபாதத்தை, இதே சுபஹானல்லாஹ், இதே அல்ஹம்துலில்லாஹ், இதே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய கலிமாக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த அந்த ஏழை சஹாபாக்கள் மீண்டும் நபி அவர்களிடம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு அல்லாதே எங்களுக்கு ஒரு இபாதத்தை நீங்கள் சொல்லி தந்தீர்கள், அதோடைய சிறப்பையும் அவர்கள் அறிந்து அந்த சஹாபாக்கள் அவர்கள் உள்ளத்தில் ஈமான் கொண்டிருந்த அந்த ஈமானில் இருந்த அந்த ருசியின் காரணமாக அதே இபாதத்தை அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இப்போது இதற்கு என்ன வழி என்று கேட்கின்றார்கள். அப்போதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் யாருக்கு எதை விரும்புகின்றானோ அதை தான் கொடுப்பான், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எதை நான் சொல்லித் தருகின்றனோ இதை நீங்கள் செய்யுங்கள், அவர்கள் அதை செய்கின்றார்களா அதற்கு கூலி அல்லாஹ் தான் அளிப்பான், இதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று நபி அவர்கள் அவருக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இப்படிப்பட்ட விடயங்களில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்திருக்கின்றார்கள். இவர் நன்மை செய்கின்றார், இதை நான் பின்பற்றினால் நானும் நன்மையாளியாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும் என்று அவர்கள் முயற்சித்தார்களே தவிர துன்யாவுடைய விஷயத்தில் எந்த சஹாபாக்களுமோ நான் இன்ன சஹாபியிடம் இத்தனை ஈத்த மரங்கள் இருக்கின்றதே, இத்தனை ஒட்டகங்கள் இருக்கின்றதே, இதே போன்று என்னிடமும் வர வேண்டும், யா ரசூலல்லாஹ் நானும் வசதிக்காரராக ஆக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் முழுக்க ஹஸ்ரத் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கைக்கு போட்டியாகத்தான் இருந்தது. அவருடைய இருக்கக்கூடிய சொத்தை சுபகரிக்க வேண்டும் என்று அல்ல, அல்லது அவரை வசதிக்காரராக ஆக்காமல் அவரை தடுக்க வேண்டும் என்பதல்ல. எந்த விடயத்தை நபி அவர்கள் சொன்னாலும் அதை முதலில் செய்வது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருந்தார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டியிடுவார்கள். அவர் ஒரு மூட்டை சதக்கா செய்தால் தானும் ஒரு மூட்டை கொடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்தால் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் கொண்டு வந்த அந்த மூட்டைகளை பார்க்க அதிகமான மூட்டைகளை சதக்கா செய்திருப்பார்கள். இதில் தான் போட்டியிட்டார்களே தவிர துன்யா விடயத்தில் யாருமே போட்டி விடவில்லை. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு விடத்தம் நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்கு பின்னால் அழுகின்றார்கள். அவ்வாறு அழுததை கண்டு கேட்கப்படுகின்றதே, ஏ ஜிப்ரீலே, நபி அவர்கள் உங்களிடம் வந்து போனதற்கு பின்னால் நீங்கள் ஏன் அழுதீர்கள் என்று ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வினவப்படுகின்றது. அப்போது அவர் சொல்கின்றார்,
எனக்கு பின்னால் ஓர் அடியார் அனுப்பப்படுவார், அவருடைய உம்மத்திலிருந்து அதிகமானோர், என்னுடைய உம்மத்தில் இருப்பவரை விட அதிகமானோர் இஸ்லாத்திலிருந்து அவர்கள் சுவனத்தை செல்வார்கள். இதை பார்த்து நான் பொறாமை கொள்கின்றேன். எந்த அளவுக்கு அவருடைய போட்டி இருந்தது. தன்னுடைய உம்மத்தும் சுவனம் நுழைய வேண்டும், இன்னாருடைய உம்மத்தை பார்க்க என்னுடைய உம்மத்தில் இருந்து அதிகமானோர் சுவனம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே தவிர அவர்களை எவ்வாறாவது வழிகடத்து தன்னுடைய உம்மத்தானவர்கள் மாத்திரம்தான் சுவனம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை என்று சொன்னால் அது நபிமார்களுடைய வாழ்க்கையில்தான் இருந்திருக்கின்றது. அதே போன்று நபி அவருடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் சரியாகவும் சீராகவும் எந்தவித மாற்றமும் இன்றி பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வாதார தான் நமக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக உலகத்தில் யாரெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்கின்றார்களோ சில விடயங்களில் இவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி என்று நாமும் அவர்களை பின்பற்ற முயற்சிக்க கூடாது. நம்மிடம் அமானத்தாக வழங்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அந்த பிள்ளை செல்வங்களையும் நான் அவங்களின்பால் திரும்பாமல் திசை திருப்பிட வேண்டும். அவர்களுக்கு இதுதான் உண்மை, இதுதான் நிஅமத், இதுதான் அற்கொடை, இதைவிட எதுவும் அற்கொடை இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் வசதிகள் இருக்கட்டும், அவர்களிடம் அறிவு ஆற்றல் இருக்கட்டும், பரவாயில்லை, அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எனக்கு அதிகமான அறிவு தரவில்லையா? நான் 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கின்றோமா? 8ஆம் வகுப்பு படித்தவனை நாம் பார்ப்போம். இவனை பார்க்க நான் 2 வருடம் கூடுதலாகத்தான் படித்திருக்கின்றேன், இவனை பார்க்க நான் சிறந்தவன் என்று துன்யாவுடைய விடயத்தில் நினைப்போம். இதற்கு மாற்றமாக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது நம்முடைய சகாக்கள் 5 நேரம் தொழுகின்றார்களா? தான் தொழாமல் இருக்கின்றோமா? அவரை பார்த்து நாம் ஒப்பிடுவோம். இவர் தொழுகின்றார், நாம் தொழவில்லையே. நம்முடைய பிள்ளைகள் தொழாமல் தூங்குகின்றார்களே, நம்முடைய மனைவிமார்கள் தொழாமல் தூங்குகின்றார்களே, மீடியாக்களிலே இருக்கின்றார்களே, 24 மணி நேரமும் போனை பார்த்து கொண்டே இருக்கின்றார்களே. இது சரி இல்லை, இது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. இன்னார் தொழுகின்றார், இன்னாருடைய பிள்ளைகள் தொழுகின்றதே, குர்ஆனை படிக்கின்றார்கள், இதே போன்று நாமும் ஆக வேண்டும் என்று போட்டியிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நிஅமத்தில் அதிகப்படியான நிஅமத்தை நமக்கு தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறிய சிறிய நிஅமத்துக்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த நிஅமத்தை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து வாழக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில சமுதாயத்துக்கு நபி அவருடைய உம்மத்தினருக்கு துவா கேட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரஹிமல்லாஹு அப்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அடியார்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டட்டும். நதரஃபி துன்யாஹு இலா மன் ஹுவ தூனஹு, இந்த உலகத்தில் உலக சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவரை விட தாழ்ந்தவரை யார் பார்க்கின்றாரோ, அவர் மூலம் யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்யட்டும். வஃபி தீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு, அதே போன்று யார் இந்த உலகத்தில் இபாதத் செய்யக்கூடியவர்களை பார்த்து அவரை பார்த்து நான் இவரை போன்று இபாதத் செய்ய வேண்டும், ஃபஜத்த ஃபஜ்தஹத, நானும் இபாதத் செய்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும், இவருக்கு சரி சமனாக நானும் இபாதத் செய்ய வேண்டும், அல்லது இவரை பார்க்க அதிகமான நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று யார் முயற்சி செய்வாரோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய கொஞ்ச காலத்திலும் நாம் நமக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். தீனுடைய விஷயத்தில் நமக்கு மேலால் நம்மளை பார்க்க யார் நலவு செய்கின்றார்களோ, யார் பொது விடயங்களில் நல்லதை ஈடுபடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு போட்டியாக மாறலாம். அதில் எந்தவித தப்பும் இல்லை. இஸ்லாமும் அதை ஆதரிக்கின்றது, வழிகாட்டு இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக நாம்
இந்த உலகத்தில் பொருளாதாரம், அதே போன்று கல்வி, அதே போன்று வீடு வாசல், இதில் அவர் அதிகமாக இருக்கின்றார், என்னிடம் இல்லை என்று நாம் நமக்கு அளித்த அந்த அருட்கொடையை நிராகரித்து விட்டு அல்லாஹ் இவருக்கு மாத்திரம்தான் அருள் செய்திருக்கின்றானே என்று நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய நிஅமத்தை, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிராகரித்தவர்களின் கூட்டத்தில் நாம் சென்று அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படிப்பட்ட இடங்களில் வேலை செய்தாலும் பொறாமை இல்லாமல், எதில் பொறாமை கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்ட விடயங்களில் பொறாமை இன்றி வாழ்வதற்கும், எந்த விடயங்களில் இஸ்லாம் போட்டி போட சொல்லியிருக்கின்றதோ அந்த மார்க்க விடயங்களில், அந்த ஆகிரா சம்பந்தப்பட்ட விடயங்களில் போட்டியிட்டு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தோடு அந்த ஜன்னத்துல் அலா, ஃபிர்தௌசுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.